கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லெந்து காலத்தில் சிலுவை பாதையின் 14 நிலையங்கள் பற்றி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் சிலுவை பாதையின் 7ஆம் நிலையம் பற்றிய தியானத்தை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறவர் ரெவரண்ட் டேவிட் பரமானந்தம், டயசிஸ் ஆஃப் பாம்பே, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, மும்பை, இந்தியா. Produced by Gamaliel Bible College, மும்பை, இந்தியா. இந்த நாளின் தியானத்திற்காக ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பயணத்தை நாங்கள் தியானிக்க தொடங்கும் இந்த வேளையில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே எழுந்தருளுமாறு வேண்டுகிறோம். ஆண்டவரே, சிலுவை பாதையின் 7ஆம் நிலையத்தில் இயேசு 2ஆம் முறையாக புழுதியில் விழுந்த அந்த தருணத்தை நாங்கள் வெறும் வரலாற்று சோகமாக பார்க்காமல் அது இன்று எம் சமூகத்தில் பிரதிபலிக்கும் வழியை காண செய்யும். அன்று இயேசுவின் முதுகில் அழுத்திய மர சிலுவையை மட்டுமல்ல, அது எங்கள் சுயநலம் மற்றும் பேராசையின் பாரம் என்பதை நாங்கள் உணர செய்யும். இந்த தியானத்தின் வழியாக எங்கள் இதய கண்கள் திறக்கப்படவும், சக மனிதர்களின் துயரங்களை கண்டும் காணாமல் போகும் எங்கள் கல் நெஞ்சம் உருகவும் அருள் புரியும். இயேசுவின் வீழ்ச்சி எங்களுக்கு புதிதொரு சமூக பார்வையை தரட்டும். எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டுகிறோம். ஆமேன். சிலுவை பாதையின் 7ஆம் நிலையம். இயேசு 2ஆம் முறையாக கீழே விழுகின்றார். சிலுவை பாதையின் 7ஆம் நிலையத்திற்கான வேதாகமம் மற்றும் பாரம்பரிய பின்னணியங்கள். சிலுவை பாதையின் 7ஆம் நிலையம் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து செல்லும் வழியில் 2ஆம் முறையாக கீழே விழுவதை குறிக்கிறது. நற்செய்தி நூல்களான மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் சுவிசேஷங்களில் இயேசு கீழே விழுந்ததாக நேரடியான வசனங்கள் இல்லை என்றாலும் இந்த பாரம்பரியம் ஆழமான இறையியல் மற்றும் வரலாற்று பின்னணியை கொண்டுள்ளது.
வேதாகமத்தில் இயேசு கீழே விழுந்த நிகழ்வு எழுத்து வடிவில் இல்லாவிட்டாலும் அதற்கான சூழல் ஆதாரங்கள் வலுவாகவே உள்ளன. இயேசு ஏற்கனவே கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்தி இருந்தார். அதன் பிறகு இரவு முழுவதும் உறக்கமின்றி விசாரணைகள், கசையடி மற்றும் முள்முடி சூட்டப்படுதல் போன்ற சித்திரவதைகளுக்கு உள்ளானார். ஏசாயா 53 அதிகாரம் 4-5 வசனங்களில் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தீர்க்க தரிசனம் இயேசுவின் சரீர ரீதியான தளர்வையும் வீழ்ச்சியையும் பிரதிபலிக்கின்றது. அக்கால ரோம தண்டனை முறைமையில் தண்டனை பெற்றவர் சிலுவையின் குறுக்கு மரத்தை சுமந்து செல்ல வேண்டும். சுமார் 30 முதல் 50 கிலோ எடை கொண்ட இந்த மரத்தை ஏற்கனவே உடல் நலிவுற்றிருந்த இயேசு சுமப்பது மிகுந்த கடினமாக இருந்திருக்கும். திருச்சபை பாரம்பரியத்தின்படி எருசலேம் நகரின் தீர்ப்பு கதவு வழியாக வெளியேறும் பொழுது இயேசு 2ஆம் முறையாக கீழே விழுந்ததாக நம்பப்படுகிறது. வேதாகம காலத்து எருசலேமில் பழைய நகரை சுற்றி மதில்கள் இருந்தன. மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் இந்த தீர்ப்பு கதவு வழியாகத்தான் நகருக்கு வெளியே உள்ள கல்வாரி மலைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். இந்த தீர்ப்பு கதவு வாயிலை கடக்கும் பொழுது குற்றவாளியின் குற்றச்சாட்டுகள் அடங்கிய பலகை பொதுமக்களின் பார்வைக்காக வாசிக்கப்படும் அல்லது அங்கிருந்த தூணில் எழுதி வைத்திருக்கப்படும். அதனால்தான் இதற்கு தீர்ப்பு கதவு என்று பெயர் வந்தது. எருசலேம் நகரின் உட்புற சாலைகள் ஓரளவுக்கு சமமாக இருந்தன. ஆனால் நகரின் எல்லையான இந்த தீர்ப்பு கதவை தாண்டியதும் நிலப்பரப்பு கரடு முரடான கல்வாரி மலை பாதையாகவே மாறியது. சமதளத்திலிருந்து மேடான பகுதிக்கு மாறும் பொழுது இயேசு நிலை தடுமாறி விழுந்தார். தீர்ப்பு கதவு என்பது நகரின் எல்லை. அதை கடந்தால் மரணம் நிச்சயம். அந்த புள்ளியில் ஏற்பட்ட மன அழுத்தமும் உடல் சோர்வும் அவரை வீழ்த்தியது. இந்த தீர்ப்பு கதவின் வாயில் மிகவும் குறுக்கலானது. தண்டனையை பார்க்க கூடியிருந்த கூட்டத்தின் தள்ளுமுள்ளு இயேசுவை விழ செய்திருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். இயேசு நகருக்கு வெளியே தள்ளப்பட்டார் என்று எபிரேயர் 13 அதிகாரம் 12 வசனம் கூறுகிறது. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு நமக்காக புறக்கணிக்கப்பட்டவராகவே எருசலேம் நகரின் வாசலுக்கு வெளியே விழுகின்றார். சிலுவை பாதையின் 7ஆம் நிலையம் நம் காலத்து சிலுவைகள். எருசலேமின் வீதிகள் இரத்தத்தாலும் கண்ணீராலும் நனைந்து கிடக்கின்றன. அங்கே ஒரு மௌன போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அது உடல் பலத்திற்கும் ஆத்துமாவின் உறுதிக்கும் இடையிலான போராட்டமாகும். இதோ 7ஆம் நிலையம். நம் மீட்பர் 2ஆம் முறையாக மண்ணில் சாகிறார். இது வெறும் தற்செயலான வீழ்ச்சி அல்ல, இது ஒரு பேரதிர்ச்சி. ஏற்கனவே ஒருமுறை விழுந்து மேனியெல்லாம் புழுதி படிந்து காயங்கள் விம்மி புடைக்க மீண்டும் எழுந்து நடந்த அந்த பாதங்கள் இப்பொழுது நிலை தடுமாறுகின்றன. இயேசுவை இப்பொழுது கீழே தள்ளியது அந்த மரத்தின் பாரம் மட்டும்தானா? இல்லை, இல்லவே இல்லை. மனித குலத்தின் அடங்காத சுயநலமே அந்த சிலுவையை இரும்பாய் கணக்க செய்தது. இயேசு கீழே விழும்பொழுது அவர் முதுகிலே அழுத்தியது வெறும் மரம் அல்ல, நம் இதயங்களில் உறைந்து கிடக்கும் கல் நெஞ்சம். அடுத்தவன் பசியால் வாடினாலும் பரவாயில்லை, என் வயிறு நிறைந்தால் போதும் என்று நாம் நினைக்கும் ஒவ்வொரு கணமும் அந்த சிலுவையின் எடை கூடிக்கொண்டே போகின்றது. எளியவர்களின் உழைப்பை சுரண்டி அதிகாரத்தின் மிரட்டலால் எளியவர்களை நசுக்கும் ஒவ்வொரு செயலும் கீழே விழுந்து கிடக்கும் அந்த திரு மேனியின் மீது விழுந்த சவுக்கடி. தன் சுயநலத்திற்காக பிறர் வாழ்வை சிதைக்கும் மனித மனங்களின் இருள் உலகத்தின் ஒளியாகிய இயேசுவை நிலை குலைய செய்தது. நாம் எப்போதெல்லாம் பிறரின் உரிமைகளை பறிக்கிறோமோ அப்போதெல்லாம் இயேசுவை நாம் மீண்டும் ஒருமுறை அந்த பாதையோர புழுதியில் தள்ளுகிறோம். இன்றைய உலகில் பொது நலத்தை மறந்து தனிநபர் லாபத்திற்காக சுயநலம் மிக்கவர்களாக நாம் இயற்கையை அழிப்பதும் ஏழைகளின் வாழ்வாதாரத்தை பறிப்பதும் தொடர்கதையாகவே இருக்கிறது.
எருசலேமின் நிலத்தில் முகங்குப்புற விழுந்து கிடக்கும் இயேசுவின் கண்கள் அநீதியால் வீழ்த்தப்பட்ட கோடிக்கணக்கான ஏழை கண்களின் பிரதிபலிக்கின்றன. அவர் விழுந்த இடத்தின் மண் சிவப்பானது. அது அவர் சிந்திய இரத்தத்தால் மட்டுமல்ல, மனிதநேயம் செத்து போனதைக் கண்டு அவர் மௌனமாக வடித்த கண்ணீராலும் கூட. இறைமகன் இரண்டாம் முறை கீழே விழுந்த நிகழ்வு விளக்கும் சமூக அவலங்கள். கல்வாரி மலைப்பாதையின் அந்த 7ஆம் நிலையம் அது வெறும் வரலாற்று நிகழ்வு அல்ல, இன்றைய இந்திய தேசத்தின் சமூக பொருளாதார அவலத்தை துல்லியமாக காட்டும் ஒரு இரத்த கண்ணாடி. அன்று அவர் சுமந்தது மரத்தினால் ஆன சிலுவை, ஆனால் இன்று அவர் சுமப்பது பொருள் முதல்வாதம் அல்லது மெட்டீரியலிசம் என்னும் அநீதியான அமைப்பின் பாரத்தை. இயேசுவை 2ஆம் முறை கீழே தள்ளியது வெறும் உடல் சோர்வு மட்டுமல்ல, மனித குலத்தின் அடக்க முடியாத பேராசை, சுயநலம். நம்முடைய தேசத்தின் நிலைமையை பாருங்கள். சிலுவையின் ஒரு பக்கம் அதீத கனமாகவும் மறுபக்கம் வெற்றிடமாகவும் இருக்கிறது. இந்திய தேசத்தில் 80 கோடி மக்களின் வாழ்வாதாரம் ஒருபுறம், வெறும் 82 தனிநபர்களின் சொத்து மதிப்பு மறுபுறம். இந்தியாவில் 20% மேல்தட்டு மக்களின் கைகளில் 80% வங்கி சேமிப்புகள் குவிந்து கிடக்கும் பொழுது நாட்டின் உழைப்பு ஒரு குறுகிய வட்டத்தில் சிறைப்பட்டு கிடக்கிறது. இந்த சமநிலைமையின்மையே அந்த சிலுவையின் எடையை மாற்றுகிறது. பாரம் தாங்காமல் இறைமகன் மீண்டும் மூச்சு திணறி புழுதியில் விழுகிறார். இயற்கை அன்னை அனைவருக்கும் பொதுவானவள். ஆனால் வெறும் 20% பேர். இந்தியாவின் 80% இயற்கை வளங்களை சுருட்டிக் கொள்ளும் வேட்கை நிலத்தின் சமநிலைமையை சிதைக்கிறது. கார்ப்பரேட் லாபத்திற்காக ஏழைகளின் நிலங்கள் பறிக்கப்படும் போது, பூர்வக்குடி மக்களின் காடுகள் அழிக்கப்படும் பொழுது, அங்கே வாழும் விளிம்பு நிலை மக்கள் நிலை தடுமாறி விழுகின்றார்கள். இந்திய தேசத்தில் 40 கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் பொழுது இந்திய வளங்கள் ஒரு சிலரின் பிடியில் சிக்கி இருப்பது எதிர்கால தலைமுறையினின் நம்பிக்கையை சிதைக்கும் கோர செயலாகும். ஏழை எளியவர்களின் கல்வி, தரமான உணவு மற்றும் ஆரோக்கியத்திற்காக உரிமைகளை பறித்துவிட்டு அதன் மேல் கட்டப்படும் செல்வம் ஒரு பொழுதும் அமைதியை தராது. வறுமையையும் வாய்ப்பு மறுக்கப்படுவதும் ஒரு மனிதனை தவறான பாதைக்கு தள்ளுகின்றன. சமூகத்தில் நிகழும் குற்றங்களுக்கு தனி மனிதனை விட செல்வம் ஓரிடத்தில் தேங்கி கிடக்கும் இந்த அநீதியான கட்டமைப்பே மூல காரணம். எல்லாம் எனக்கே என்று மார்த்தட்டும் மனித மனங்களின் கல்லெஞ்சம், சுயநலம் சக மனிதனை தரைமட்டமாக்குகிறது. ஒரு ஏழை குழந்தையின் கல்வி தட்டி பறிக்கப்படும் பொழுது, மருத்துவ வசதியின்றி ஒரு ஏழை தாய் மடியும் பொழுது, இயேசு மீண்டும் மீண்டும் அந்த தீர்ப்பு கதவின் வாசல் அருகே முகங்குப்புற விழுகிறார். அந்த வீழ்ச்சியில் தெரிப்பது வெறும் ரத்தம் அல்ல, நம் தேசத்தின் நீதிக்கான அழுக்குரல். சிலுவை பாதையின் 7ஆம் நிலையமும் சீஷத்துவத்திற்கான அழைப்பும். எருசலேமின் அந்த தீர்ப்பு கதவு அருகே இயேசு 2ஆம் முறையாக நிலத்தில் முகங்குப்புற விழுந்து கிடக்கின்றார். அந்த புழுதியில் தெரித்த இரத்த துளிகள் இன்று நம் இந்திய தேசத்தின் 40 கோடிக்கும் அதிகமான ஏழைகளின் கண்ணீராக உருமாறி இருக்கிறது. நாம் சிலுவையில் தொங்கும் இயேசுவை முத்தமிடுகிறோம், ஆனால் அதே சிலுவையின் பாரத்தால் விழுந்து கிடக்கும் எளியவர்களை ஏறிட்டு பார்ப்பதில்லை. கீழே விழுந்த இயேசுவை நேசிப்பவன் கீழே விழுந்த ஏழையை தூக்கிவிட வேண்டும். இதுவே இந்த 7ஆம் நிலையம் கல்வாரி மலைப்பாதையில் நமக்காக எழுதி வைத்திருக்கும் இரத்த சாசனமாகும். லூக்கா நற்செய்தியில் இந்த உலக செல்வங்களை காட்டி சாத்தான் சோதித்த பொழுது, அப்பாலை போ சாத்தானே என்று கர்ச்சித்த அதே இயேசுதான் இன்று பாரம் தாங்காமல் சரிந்து கிடக்கின்றார். இன்றைய உலகம் பணத்தின் பின்னால் வெறிபிடித்து ஓடுகின்றது. பொருளாசை என்னும் போதை சக மனிதனின் வழியை மறக்கடிக்கிறது. நம்மிடம் உள்ளவற்றை பிறரோடு பகிர மறுக்கும் ஒவ்வொரு கணமும் இயேசுவின் சிலுவையில் நாம் கூடுதல் சுமையை ஏற்றுகிறோம். வறுமை என்பது கடவுள் கொடுத்த சாபம் அல்ல, அது மனிதர்களின் கல் நெஞ்சால் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் சமூக அநீதியாகும். ஒரு சிலரின் கைகளில் குவியும் செல்வம் கோடிக்கணக்கானோரின் வயிற்றில் அடிக்கும் சாட்டை அடியாக மாறுகிறது.
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வசனங்களில் குறிப்பிடப்பட்ட ஆதி திருச்சபை மக்கள் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து ஒவ்வொருவரின் தேவைக்கு ஏற்ப பகிர்ந்து கொண்ட அந்த புனிதமான கூட்டுறவு வாழ்க்கை இன்று எங்கே போனது? அப்பம் பிட்குதலிலும் ஜெபத்திலும் மட்டும் உறுதியால் இருந்தால் போதுமா? பசியோடு இருப்பவனுக்கு நம் தட்டில் உள்ளதை பகிர்ந்து கொடுக்கும் அந்த பண்பு வேண்டாமா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் என்ற உயரிய தத்துவம் வெறும் ஏற்றோடு முடிந்துவிடக் கூடாது. நம்முடைய வருமானத்தில் ஒரு பகுதி நசுக்கப்பட்ட விடிவெள்ளியாக மாற வேண்டும். எருசலேமின் தீர்ப்பு கதவின் வாசலில் இயேசு விழுந்திருந்தாலும் அவர் அங்கே விழுந்து கிடக்கவில்லை. மரணம் உறுதி என தெரிந்தும் மனுக்குலத்தின் மீட்புக்காக அவர் மீண்டும் தட்டு தடுமாறி எழுந்தார். நாம் நம்முடைய சுயநலத்தால் மற்றவர்களை விழ செய்பவர்களாக இருக்க போகிறோமா, அல்லது விழுந்து கிடப்பவர்களுக்கு உதவும் கரங்களாக மாறப் போகிறோமா? இயேசு விழுந்ததெல்லாம் நாம் விழுந்து விடக்கூடாது என்பதற்காகவே. பொருள் முதல்வாதம் அல்லது மெட்டீரியலிசத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு சக மனிதன் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதே சிலுவை பாதையின் 7ஆம் நிலையத்தில் ரத்தம் கசிய கிடக்கும் இயேசுவுக்கு நாம் தரும் உண்மையான ஆறுதல். விழுந்து கிடக்கும் அந்த இறைமகனின் கரங்களை பற்றி பிடித்து அநீதிக்கு எதிரான புதியதொரு பாதையில் அவரோடு நடைபெற போகின்றோமா? நமது பக்தி என்பது வெறும் சடங்கு அல்ல, அது விழுந்து கிடக்கும் இந்த சமூக கட்டமைப்பை மாற்றியமைக்கும் ஒரு புரட்சிகரமான அன்பாக மாறட்டும். இந்த சிந்தனையோடு நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள இறைவா, சிலுவை பாதையின் 7ஆம் நிலையத்தை பற்றி இந்த ஆழமான தியானத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். கீழே விழுந்த இயேசுவை நேசிப்பவன் கீழே விழுந்த ஏழையை தூக்கி விட வேண்டும் என்கிற மேலான பாடத்தை இன்று எங்கள் இதயங்களில் பதித்துள்ளீர். ஆண்டவரே, வசதியான வாழ்க்கையை தேடி ஓடும் ஓட்டத்தில் வறுமையின் பிடியில் சிக்கி வீழ்ந்து கிடக்கும் 40 கோடிக்கும் அதிகமான இந்திய ஏழைகளின் முகங்களை நாங்கள் மறக்காமல் இருக்க செய்யும். எந்நேரமும் எல்லாம் எனக்கே என மார்தட்டும் எங்கள் சுயநலத்தை களைந்து ஆதி திருச்சபையை போல பகிர்ந்துண்ணும் பண்பை எங்களுக்கு தாரும். பொருளாசை, சுயநலம் என்னும் மாயிலிருந்து எங்களை விடுவித்து அநீதியால் நசுக்கப்பட்டவர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் தைரியத்தை தாரும். இயேசு புலியிலிருந்து மீண்டும் எழுந்து நடந்தது போல நாங்களும் தோல்விகளிலும் பாவங்களிலும் விழுந்து கிடக்காமல் சமூக மாற்றத்திற்காகவும் நீதிக்காகவும் எழுந்து நடக்க பலன் தாரும். உம்முடைய அன்பு எங்களை ஒரு புரட்சிகரமான சமூகமாக மாற்றட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக கடவுளின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.